வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற போல் 4 விதமான ஸ்நாக் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸில் எனக்கு 1 நாள் 2 நாள் லீவ் விட்டாலும் சரி, இல்லை 1 மாதம் 2 மாதம் லீவ் விட்டாலும் சரி, என்னுடைய அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்த ஸ்நாக்ஸை தான் இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி உங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ உங்களுடைய குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்க விஷயம்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இந்த ரெசிபியை பற்றின ஃபீட்பேக்கையும் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். மசாலா வேர்க்கடலை செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது கூட வேர்க்கடலையை மெஷர் பண்ணிக்கிட்டோம்ல, அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கும் போது மசாலா வேர்க்கடலில் நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா வேர்க்கடலை செய்கிறதுக்காக நான் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன்ல, அதுக்கு கரம் மசாலா தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் சென்னா மசாலா, இந்த மாதிரி எந்த மசாலாவாக இருந்தாலும் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவு எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா வேர்க்கடலை கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இதில் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் சேர்க்காம தான் ஹெல்த்தியாக செய்யணுன்றதுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். சூடான எண்ணெய் சேர்த்து செய்கிறதால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையால் பசந்து விட்டுக்கோங்க. எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்து பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை இந்த மாதிரி தெளிச்சு விட்டு பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே வேர்க்கடலையில் ஒட்டி பிடிக்கும். லாஸ்ட்டாக இது கூட ஒரு 10 பல்லலுக்கு பூண்டை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த பூண்டை இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா வந்து பசைஞ்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ண பூண்டை மசாலா கூட சேர்த்து பசஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா வேர்க்கடலையை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே வேர்க்கடலையில் எந்த அளவுக்கு நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போது இதை அப்படியே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு வேர்க்கடலையை மசாலா கூட சேர்த்து ஊற விட்டதுக்கு அப்புறமா இதை பொரித்து எடுக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வேர்க்கடலை மசாலாவை பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சமாக அந்த மசாலா மாவு இருக்குல்ல, அதை எடுத்து எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா போட்டதுமே பபிள்ஸ் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே மேலே எழும்பி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். இப்போது இந்த சூடான எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை மசாலாவை எடுத்து இந்த மாதிரி ஒன்றா வந்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்க்கும் போது பொறுமையாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கையில் எண்ணெய் படாமல் இருக்கும். வேர்க்கடலையை எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வேர்க்கடலையை எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா மொறுமொறுப்பாக வெந்து வரணும் அப்படின்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வேர்க்கடலையை வறுத்துக்கோங்க. வேர்க்கடலையை எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா வேர்க்கடலையை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வேர்க்கடலை எல்லா பக்கமே நல்லா வெந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேர்க்கடலையை எண்ணெயில் பொரிச்சதுக்கு அப்புறமா அந்த வேர்க்கடலை மேலே இருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் எண்ணெயிலேருந்து வேர்க்கடலையை எடுத்துடலாம். இந்த மசாலா வேர்க்கடலை செய்கிறதுக்காக நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கலைங்க. அதனால் மசாலா வேர்க்கடலையோட கலர் வந்துட்டு நேச்சுரல் கலரில் இருக்குது. நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பிகினர்ஸ்க்காக ஒரு சின்ன டிப்ஸுங்க. வேர்க்கடலையை எண்ணெயில் சேர்ப்போம்ல, அப்போ கையில் எண்ணெய் படாமல் இருக்கிறதுக்காக வேர்க்கடலையை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு வேர்க்கடலையை எண்ணெயில் சேர்த்ததுமே இந்த மாதிரி கரண்டியால் லைட்டாக கலந்து விட்டீங்க அப்படின்னா வேர்க்கடலை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும். எண்ணெயில் டைரெக்டாக வேர்க்கடலையை சேர்க்கறதுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செகண்டாக சொன்ன அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு சொன்னது போலவே செகண்ட் பேட்ச் சேர்த்தோம்ல அந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையை பொரித்து எடுத்ததுக்கு அப்புறமா நான் வேர்க்கடலை மசாலாவை லைட்டாக ஷேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேருந்து வர சவுண்டுலே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. மசாலா வேர்க்கடலையில் கருவேப்பிலை சேர்க்கறதுக்காக லாஸ்ட்டாக இந்த சூடாக இருக்கிற எண்ணெயிலேயே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா வேர்க்கடலை மேலே இந்த மாதிரி கருவேப்பிலையை வறுத்து சேர்த்து அதுக்கப்புறமா சர்வ் பண்ணோம் அப்படின்னா கடையில் வாங்கி சாப்பிட்ற போலவே இருக்கும். அதுக்காக தான் கருவேப்பிலை சேர்க்குறோம். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக அண்ட் டேஸ்டியாக மசாலா வேர்க்கடலையை ரெடி பண்ணியாச்சு. இந்த மசாலா வேர்க்கடலையை இனிமேல் கடைக்கு போயிட்டு வாங்காமல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க அதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது, டேஸ்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரேஷன் புழுங்கல் அரிசியில் கொஞ்சம் கூட ஹார்டாக இல்லாமல் நல்ல மொறுன்னு டேஸ்டியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. இந்த அரிசியை கழுவுறதுக்காக இதில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இது கூட தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கையால் நல்லா பசஞ்சு விட்டு அரிசியை கழுவுங்க. உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரிசியை நம்ம நல்லா பசஞ்சு விட்டு கழுவணும் அப்படின்னா ரேஷன் அரிசியில் இருக்கிற அந்த அரிசியோட வாசனை நமக்கு முறுக்கில் வராது. இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல புழுங்கல் அரிசி, அது கூட யூஸ் பண்ணலாம். அரிசி கழுவுனா தண்ணியோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது அப்படின்னு. அரிசியை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா அரிசி கூட தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணி வந்து கிளியராக தெரியணும். அந்த அளவுக்கு அரிசியை க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுடலாங்க. 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா பாருங்கள் அரிசியை இந்த மாதிரி கையால் உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு அரிசியை நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்ச அரிசியை கிரைண்டரில் சேர்த்துட்டு இந்த அரிசியை நல்லா வெண்ணெய் போல் மையாக அரைச்சி எடுத்துக்கணும். மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, கட்டியாக அரைச்சிக்கணுங்க. அரிசியை அரைக்கும் போது அரிசி 3/4 பதத்துக்கு அரைஞ்சி நல்லா மாவாக வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அப்போ தான் மாவு வந்து தண்ணியாக இல்லாமல் கட்டியாக இருக்கும். அதாவது அரிசி மாவை கையில் எடுத்து விரலால் அந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரவை பதத்துக்கு அரிசி அரைப்படாமல் இருக்குங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா மாவு கூட தண்ணி சேர்த்துக்கவே கூடாது. நான் சொல்கிற மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா மையாக அரைஞ்சி வரும். அதே போல் மாவு தண்ணியாக இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கும். அரிசியை நல்லா மாவாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாவை அரைச்சதுக்கப்புறமா மாவை கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கணும் மாவு. மாவை கையில் எடுக்கும்போது மாவு தண்ணி போல் கீழே விழாமல் எந்த அளவுக்கு நல்லா கட்டியாக கையிலே இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இந்த மாவு அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்தது இந்த மாவில் சேர்த்துக்கிறதுக்காக இன்னொரு மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதே போல் ஒரு சிம்பிளான மசாலாவும் ரெடி பண்ணணும். அது ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம மாவு கூட சேர்த்துக்கிறதுக்காக சிம்பிளான ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் 1/2 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அரைக்கிறதுக்காக நடுவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி பூண்டு அரைப்படாமல் திப்பியாக இருக்கக்கூடாதுங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இருக்கணும். இந்த மசாலா பேஸ்ட் அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனை சூடுபடுத்திட்டு பேனில் 170 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு பொட்டுக்கடலையை லைட்டாக சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். பொட்டுக்கடலையோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விடக்கூடாதுங்க. பொட்டுக்கடலையை கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா கை பொறுக்கிற சூட்டுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு பொட்டுக்கடலையை சூடு பண்ணாலே போதும். பொட்டுக்கடலையை இந்த மாதிரி சூடு பண்ணாமலே அரைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா பொட்டுக்கடலை வந்துட்டு திப்பியாக இருக்கும், நைஸாக அரைப்படாது. இதுவே நம்ம சூடு படுத்திட்டு அரைச்சோம் அப்படின்னா ஃபைன் பவுடராக அரைஞ்சி வரும். பொட்டுக்கடலையை கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா கை பொறுக்கிற சூடுக்கு வரணும். அந்த அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொட்டுக்கடலையோட சூடு ஆற விட்டுட்டு பொட்டுக்கடலையை மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பொட்டுக்கடலை மாவை ஒரு ஜல்லடையில் சேர்த்துட்டு சலிச்சிக்கலாங்க. நம்ம என்னதான் நைஸாக அரைச்சாலுமே பொட்டுக்கடலை வந்துட்டு அரைப்படாமல் கொஞ்சம் ரவை பதத்துக்கு இருக்கும். நம்ம அப்படியே வந்து சலிக்காமல் அரிசி மாவு கூட சேர்த்து முறுக்கு செஞ்சோம் அப்படின்னா முறுக்கு வந்து புழியும் போது முறுக்கு புழிய வராதுங்க, அங்கங்கே வந்து கட்டாகி நின்றுடும். பொட்டுக்கடலை மாவை சலிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் ரவை பதத்துக்கு அரைப்படாமல் இருக்குது அப்படின்னு. இது நமக்கு தேவையில்லை, இது அப்படியே எடுத்து வச்சுடுங்க. பொட்டுக்கடலை மாவை கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக பவுடராக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம்ல மாவு, அந்த மாவு கூட
நம்ம அரைச்ச மிளகாத்தூள் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மிளகாத்தூள் பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நம்ம முறுக்கு செய்யும்போது அதோடைய வாசனையும் சரி, சாப்பிடும்போது முறுக்கோடைய டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பொட்டுக்கடலை மாவு, அதை சேர்த்துக்கலாம். எல்லா மாவுமே சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 170 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையை வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அளவு கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு கூட பொட்டுக்கடலை மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா அரிசி மாவு கூட சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். அரிசி மாவு கூட பொட்டுக்கடலை மாவு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு முறுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதே மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். முறுக்கு கொஞ்சம் கூட ஹார்டாக இல்லாமல் எண்ணெயும் குடிக்காமல் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். முறுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா நான் மாவை தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். என் கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி மாவுடைய கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம மாவு தொடும்போதே பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற போலலாம் இருக்கக்கூடாது. முறுக்கு மாவை கையில் தொட்டு பார்க்கும்போது மாவு கையில் பிசு பிசுப்பாக ஒட்டுற போல் இருந்துச்சு அப்படின்னா முறுக்கு மாவை எண்ணெயில் சேர்க்கும்போது முறுக்கு அதிகமாக எண்ணெய் குடிக்கும். முறுக்கு மாவை நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது. நம்ம முறுக்கு மாவை கையில் தொட்டு பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் முறுக்கு புழியும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, முறுக்கு செய்யறதுக்கு சூப்பராக முறுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவில் நம்ம முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி முறுக்கு செய்கிறதுக்காக நான் ஸ்டார் அச்சு தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற எந்த அச்சு வேணாலும் யூஸ் பண்ணி முறுக்கு புழிஞ்சிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒட்டிக்கலாங்க. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒட்டினதுக்கு அப்புறமா இப்போது இந்த முறுக்கு மாவு நம்ம முறுக்கு அச்சுக்குள்ளே வச்சிடலாம். அடுத்து முறுக்கு புழியறதுக்காக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பெரிய ஜல்லி கரண்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன தட்டு இருக்கும்ல, அந்த தட்டு எடுத்துட்டு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எந்த தட்டில் முறுக்கு புழிய போகிறீங்களோ அந்த தட்டை இன்னொரு பிளேட் மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பிளேட்டில் முறுக்கு புழிங்க. இந்த மாதிரி எதுக்காக தட்டை வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அந்த தட்டில் இருக்க முறுக்கு மாவை எண்ணெயில் போடும்போது தட்டில் எண்ணெய் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எண்ணெய் பட்டுது அப்படின்னா அந்த தட்டை திரும்ப கீழே வச்சு நம்ம அதிலே முறுக்கு புழிவோம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தட்டில் இருக்கிற எண்ணெய் வேஸ்ட்டாக கீழே போகும். அந்த மாதிரி எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் முறுக்கு புழியிற தட்டுக்கு கீழே இன்னொரு தட்டு வைக்க சொன்னேன். நான் முறுக்கு புழியறதுக்காக பெரிய ஜல்லி கரண்டி எடுத்திருக்கேன். அதை ஒரு சின்ன தட்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அது மேலே முறுக்கு புழிஞ்சிக்கிறேங்க. நான் முறுக்கு புழியும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக முறுக்கு மாவு புழிய வருது அப்படின்னு. அடுத்து ஒரு கண் அச்சு இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி முறுக்கு புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எந்த அச்சு வேணாலும் யூஸ் பண்ணி இந்த முறுக்கு மாவை புழிஞ்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். அவ்வளோதாங்க. இதே போல் முறுக்கு மாவு எல்லாத்தையும் முறுக்கு ஷேப்புக்கு புழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். முறுக்கு சுடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் முறுக்கு சுடுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க முறுக்கு மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். எண்ணெயில் போட்டதுமே பபுள்ஸ் டக்குன்னு மேலே எழும்பி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாகி இருக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம புழிஞ்சு வச்சுருக்க முறுக்கு மாவை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். முறுக்கு மாவை எண்ணெயில் சேர்க்கும்போது முறுக்கு மாவு மேலே எந்த அளவுக்கு பபுள்ஸ் வருதுன்னு பாருங்கள். இந்த பபுள்ஸ் எல்லாமே பாதி அளவுக்கு குறைஞ்சி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு மாவை எண்ணெயில் சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா முறுக்கு மாவை எண்ணெயில் சேர்த்து முறுக்கு மாவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முறுக்கை சுட்டோம் அப்படின்னா தான் முறுக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், நல்லா வெந்தும் வரும். சப்போஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு முறுக்கை வேக வச்சிங்க அப்படின்னா முறுக்கோடைய கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும், முறுக்கு மாவு வேகாது. அதுக்கப்புறம் முறுக்கு சாப்பிடும்போது முறுக்கு வதன்னு இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், முறுக்கு மேலே இருக்கிற பபிள்ஸ் பாதி அளவுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ இந்த முறுக்கை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். முறுக்கு மேலே இருக்கிற இந்த பபிள்ஸ் கம்ப்ளீட்டாக குறைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த முறுக்கை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. அதே போல் முறுக்கோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து முறுக்கை எடுத்துடணும். அதுக்கப்புறமும் நம்ம முறுக்கை எண்ணெயிலே போட்டு வேக வச்சோம் அப்படின்னா முறுக்கு கரிஞ்சு போன போல் ஆகிடும். இப்போ பாருங்கள், முறுக்கு மேலே இருக்கிற அந்த பபுள்ஸ் எல்லாமே ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து முறுக்கை எடுத்துடலாம். இதுலேயும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா முறுக்கோடைய கலர் வந்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே கூட நீங்கள் முறுக்கை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். முறுக்கை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல, கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரேஷன் புழுங்கல் அரிசி முறுக்கை செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே புழிஞ்சு எண்ணெயில் சேர்த்து முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் புழுங்கல் அரிசியில் கூட இவ்வளோ டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியான முறுக்கு செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு டேஸ்டியான கிறிஸ்பியான முறுக்கு செஞ்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ரேஷன் புழுங்கல் அரிசி முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு முறுக்கை எடுத்து நான் நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். முறுக்கு எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். என்னுடைய கையிலையுமே பாருங்கள், கொஞ்சம் கூட முறுக்குலேருந்து எண்ணெய் ஒட்டவே இல்லை, கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது, கொஞ்சம் கூட ஹார்டாகவே இருக்காது, நல்லா சாஃப்டாக முறுமுறுப்பாக இருக்கும். நான் வந்துட்டு ஒரு கண் நச்சு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணியுமே முறுக்கு செஞ்சுருக்கேங்க. அதையுமே நான் வந்துட்டு நொறுக்கி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்கல்ல. பொதுவாக நம்ம ரேஷன் அரிசியில் இட்லி தோசை மாவு தான் அரைச்சி போடுவோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு செஞ்சு வச்சிங்க அப்படின்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். தேர்டாக நம்ம பார்க்க போகிற ஸ்நாக் ரெசிபி முறுமுறுன்னு டேஸ்டியான காரா பூந்தி. பேக்கரி ஸ்டைலில் அப்படியே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காரா பூந்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரா பூந்தி செஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம உப்பு மிளகாத்தூளும் சேர்ப்போம். அதனால இந்த மாவில் வந்துட்டு பாதி அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மாவு கூட நம்ம சேர்த்துக்கிட்டோம் உப்பு மிளகாத்தூள் இது எல்லாமே மாவு கூட நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். பூந்தி செய்கிறதுக்காக கரைக்கிற இந்த மாவோடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கரண்டியில் மாவு ஊற்றும் போது மாவு கீழே விழாது. அதே போல் இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னாலும் பூந்தி வந்து குண்டு குண்டாக இல்லாமல் தட்டை தட்டியாக ஆகிடும். அதனால் மாவை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கணும். மாவை கரைக்கிறதுக்கு இது கூட ஒரேடியாக தண்ணி சேர்த்து கரைச்சி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டீங்க அப்படின்னா மாவோடைய அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்றது நமக்கு கரெக்டாக தெரியும். கடலை மாவை கரைச்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். கரண்டியில் மாவை எடுத்து கீழே ஊற்றும் போது அந்த மாவு வந்துட்டு மடிப்பு மடிப்பாக விழாமல் மாவில் முழுகிற மாதிரி விழுது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவுடைய கன்சிஸ்டன்சி. அவ்வளோதாங்க, பூந்தி செய்யறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பூந்தி பொரிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு பூந்தி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை வானலில் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சமாக அந்த கடலை மாவை எண்ணெயில் இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா அந்த மாவு எண்ணெயில் போட்டதுமே வந்து மேலே எழும்பி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகி இருக்கணும். பூந்தி மாவை ஊற்றுறதுக்காக இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை எடுத்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு கடலை மாவை ஜல்லிக்கரண்டி மேலே ஊற்றிட்டு லைட்டாக வந்து கையால் தட்டி விட்டீங்க அப்படின்னா மாவு குண்டு குண்டாக எண்ணெயில் விழும். உங்ககிட்ட பூந்தி தட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே பூந்தி தட்டு இருக்காதில்ல, அதனால் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கரண்டியை வச்சு நான் பூந்தி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஜல்லிக்கரண்டியில் சேர்த்துட்டு ஒரு கரண்டி மாவு எல்லாமே எண்ணெயில் பூந்தியாக விழுந்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஜல்லிக்கரண்டியில் சேர்த்துட்டு பூந்தியாக விழ விட்டுருங்க. மொத்தமாக ஒரு ஜல்லிக்கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து நம்ம பூந்தி செஞ்சோம் அப்படின்னா பூந்தி எல்லாமே ஈவனாக ஒரே கலரில் வெந்து வரும். பூந்தியை இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதில் எந்த அளவுக்கு நிறைய பபுள்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த பபுள்ஸ் எல்லாமே குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் பூந்தி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி காரா பூந்தி செய்கிறோம், அதனால் பூந்தி வந்து நல்லா முறுமுறுவாக ஆகிற வரைக்கும் பூந்தியை குக் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைலில் பூந்தி லட்டு எப்படி செய்யணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியை பார்க்காம நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், பூந்தியில் இருந்த பபுள்ஸ் எல்லாமே குறைஞ்சி பூந்தியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூந்தியை எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பூந்தியோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது எண்ணெயிலேருந்து எடுத்துடுங்க. ஏன்னா எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் பூந்தியோட கலர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். பூந்தி தட்டையாக இல்லாமல் நல்ல குண்டு குண்டாக முத்து போல் வரதுக்கு மாவுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா நான் வீடியோவில் சொல்லியிருக்க போல் அதே கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க. அதே போல் பூந்தி மாவை எண்ணெயில் சேர்க்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பூந்தி நல்லா குண்டு குண்டாக வரும். முக்கியமாக பூந்தி வந்து எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும்.
லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸுங்க, ஜல்லிக்கரண்டியில் ஃபஸ்ட்டு நம்ம மாவு ஊற்றினோம்ல அதே கரண்டியிலே திரும்ப நம்ம ரெண்டாவது பூந்தி பொரித்தோம் அப்படின்னா பூந்தி வந்து குண்டு குண்டாக இல்லாமல் நீட்டாக இருக்கிற போல் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸுங்க, ஃபஸ்ட்டு பேட்ச் பூந்தியை பொரிச்சதுக்கப்புறமா ரெண்டாவது பேட்ச் பொரிக்கிறதுக்காக நம்ம ஜல்லிக்கரண்டியில் மாவு ஊற்றுவோம்ல, அப்போ அந்த ஜல்லிக்கரண்டியில் கடலை மாவு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சிடுங்க. இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடலை மாவை ஜல்லிக்கரண்டியில் ஊற்றிட்டு கரண்டியால் இந்த மாதிரி தீத்தி விட்டாலும் சரி, அப்படின்னா கையாலேயே வந்துட்டு ஜல்லிக்கரண்டியை தட்டி விட்டாலும் சரி, பூந்தி வந்து நல்லா குண்டு குண்டாக எண்ணெயில் கீழே விழும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே கண்டிப்பாக நீங்கள் காரா பூந்தி செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதோடய டெக்ஸ்சரும் அதோட டேஸ்ட்டும் நம்ம கடையில் வாங்கினா அதே போலவே இருக்கும். எல்லா மாவுலையுமே பூந்தி செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த எண்ணெயில் ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுட்டு எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா பச்சை வேர்க்கடலை அப்படின்னா வறுத்த வேர்க்கடலை எதுவாக இருந்தாலும் எண்ணெயில் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுட்டு எடுத்துடுங்க. அடுத்து இதே எண்ணெயில் ஒரு 3 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா இதையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சுடுங்க. லாஸ்ட்டாக இந்த எண்ணெயில் ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு முந்திரி பருப்பையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடுங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், ஆனால் வேர்க்கடலையை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அந்த வேர்க்கடலையோடு சேர்த்து காரா பூந்தி சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வேர்க்கடலையை மட்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் காரா பூந்தி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம பொரிச்ச காரா பூந்தியை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது கூட ஃப்ரை பண்ண கறிவேப்பிலை, ஃப்ரை பண்ண வேர்க்கடலை, முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா காரா பூந்தியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி மாவு கரைக்கும் போதும் காரம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் லாஸ்ட்டாக உப்பு காரம் வந்துட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், எல்லாத்தையுமே காரா பூந்தி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், காரா பூந்தியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே பேக்கரியில் வாங்குற போலவே இருக்குது. டேஸ்ட்டுமே அதே போல் தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கரி ஸ்டைலில் நல்ல மொறுமொருவான டேஸ்டியான காரா பூந்தி வீட்லேயே ரொம்ப சூப்பராக ஹைஜெனிக்காக செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஸ்நாக் ரெசிபி எல்லடை. இதை சாப்பிடும்போது கொஞ்சம் கூட ஹார்டாக இல்லாமல் நல்ல மொறுமொருவாக டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 2 கப்பு அரிசி மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு வறுத்த அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன், அதனால் லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வறுக்காத அரிசி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அரிசி மாவு வறுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லடை செய்யுங்க. வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கிட்டாலுமே எல்லடை செய்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் வெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லடை செஞ்சுங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஏற்கனவே நம்ம சேனலில் அரிசி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு டீட்டெயிலாக வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. அரிசி மாவு நல்லா வெதுப்பான சூட்டுக்கு வரப்பட்டு வந்துடுச்சுங்க. இப்போ இந்த அரிசி மாவை நான் வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இன்னைக்கு செய்ய போகிற எல்லடை பச்சரிசி மாவில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண பச்சரிசி மாவுங்க. உங்ககிட்ட வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா கடையில் வைக்கிறேன் இடியாப்ப மாவு அப்படின்னா அரிசி மாவில் கூட இதே போல் நீங்கள் எல்லடை செய்யலாம். அடுத்து இந்த அரிசி மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கடலைப்பருப்பையும் மாவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கிறதுக்காக மிளகாய் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 20 பல்லளவுக்கு பூண்டை தோலோடையும் சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதையும் நம்ம அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கூட இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் பூண்டை அரைச்சி சேர்த்து எல்லடை செஞ்சோம் அப்படின்னா நல்ல மணமாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதையும் மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்பூனால் கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. மாவை ஸ்பூனால் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ கையால் அந்த மாவை நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம காஞ்ச மிளகாய் பூண்டு அரைச்சி சேர்த்துருக்கோம்ல, அதுவும் நம்ம இந்த மாவு கூட சேர்த்துருக்க எண்ணெய் மீதி பொருட்கள் எல்லாமே இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம முறுக்குக்கெல்லாம் மாவு பிசையோம்ல அதே பதத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சூடான தண்ணி சேர்த்துக்கூடாது, நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியே சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மாவை முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. எல்லாடிக்கு மாவு பிசையும் போது நல்லா டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாட தட்டுறதுக்கு நமக்கு வரும். பிசைஞ்சு வச்சிருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து மாவை ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு 2 கைக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி தட்டையாக
தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இந்த மாவை தட்டுறதுக்காக ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலையில் கூட நீங்கள் தட்டிக்கலாம். அப்படி வாழை இலை இல்லைன்னா கூட எண்ணெய் கவர் அப்படின்னா பால் கவர் இருக்கும்ல, அதில் கூட இந்த மாவை நீங்கள் தட்டிக்கலாம். பட்டர் ஷீட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் மாவு கொஞ்சமாக வச்சுட்டு இந்த மாவை திரும்ப பட்டர் ஷீட்டால் இந்த மாதிரி மூடிடுங்க. மூடிட்டு ஒரு சின்ன கப்பு வச்சு அந்த மாவை அந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். மாவை தட்டினதுக்கு அப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு அப்படின்னு. மாவு வந்து இந்த அளவுக்கு திக்னஸாக தட்டிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மாவை தட்டுறதுக்கு முன்னாடியே பட்டர் ஷீட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணதால் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு மாவுமே தட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். இந்த மாதிரி மாவை தட்டினதுக்கு அப்புறமா இந்த மாவு ஒரு காட்டன் கிளாத் மேலே வச்சுட்டு இந்த மாவில் இருக்கிற அந்த ஈரம் போகிற வரைக்கும் நம்ம காய விட்டுடலாம். இதே போல் எல்லா மாவையுமே தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நான் சொன்னது போல் காட்டன் கிளாத்தில் போட்டு அதில் இருக்க ஈரம் போகிற வரைக்கும் காய விட்டுடலாம். நான் எடுத்துக்கிட்ட அரிசி மாவில் பாதி அளவுக்கு மாவு மட்டுமே நான் வந்துட்டு இப்போ தட்டி எடுத்து வச்சுருக்கேன். மீதியை வந்துட்டு இந்த மாவை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது தட்டி காய வச்சுடுவேன். இந்த மாவு வந்துட்டு ரொம்ப ட்ரையாக காய வச்சிடக்கூடாது. இதில் இருக்கிற ஈரம் வந்துட்டு ஒரு 3/4 வாசி அளவுக்கு காயணும். அந்த அளவுக்கு காய வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 ரோவில் மட்டும் அந்த மாவுடைய கலர் லைட்டாக டார்க்காக இருக்குது. இதே போல் ரைட் சைடில் மாவை தட்டி காய வச்சுருக்கோம்ல, அதோடைய கலர் பாருங்கள் லைட் கலராக இருக்குது. மாவு வந்து ட்ரை ஆகி வரும்போது உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் டார்க்கான கலராக வருங்க. இந்த அளவுக்கு மாவு காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவை எண்ணெயில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். மாவை தட்டி அதில் இருக்க ஈரம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா எல்லா அடை கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும். அதனால் ஒரு 3/4 வாசி அளவுக்கு அதில் இருக்க ஈரப்பதம் போனதுக்கு அப்புறமா எண்ணெயில் போட்டு சுட்டு எடுங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காது. எல்லாடையே சுட்டி எடுக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் எல்லாடை சுட்டி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக அந்த மாவை போட்டு பார்த்தோம் அப்படின்னா போட்டதுமே நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாகி இருக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மாவு தட்டி கொஞ்சம் ட்ரை ஆக்கி வச்சுருக்கோம்ல, அந்த மாவை நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாடையே எண்ணெயில் சேர்க்கும் போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சூடாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாடையே எண்ணெயில் போட்டதுமே வந்துட்டு அதோடைய கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் வேகாமலே இருக்கும். அதனால் எண்ணெயோட சூடு பாதி அளவுக்கு தான் சூடாக இருக்கணும். அதே போல் எல்லாடையே எண்ணெயில் வேக வைக்கும் போதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாட வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாடையே வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா எல்லாட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் அதை சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வதன்னு இருக்கிற போல் இருக்கும். மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே கரண்டியை வச்சு திருப்பி விட்டுறக்கூடாது. மாவு வந்து வெந்து இந்த மாதிரி மேலே தானாகவே எழும்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி எழும்பி வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த எல்லாடையை மறுபக்கம் திருப்பி விட்டுடலாங்க. அவ்வளோதான். மறுபக்கமும் திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. எல்லாடை நல்லாவே வெந்து வரும். கலரும் நல்ல ஒரு கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாடை செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட ஹார்டாக இல்லாமல் நல்ல கிறிஸ்பியான எண்ணெயை குடிக்காத எல்லாடை பர்ஃபெக்டாக நீங்களுமே செய்யலாம். எல்லாடை வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம மாவை எண்ணெயில் சேர்க்கும் போது அந்த மாவை சுற்றி நிறைய பபுள்ஸ் இருக்கும். இதுவே அந்த மாவு வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாவு சுற்றி பபுள்ஸே இருக்காது. அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மாவு வெந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் சொன்னது போலவே இந்த மாவை சுற்றி கொஞ்சம் கூட பபுள்ஸ் இல்லவே இல்லை. இந்த அளவுக்கு பபுள்ஸ் நல்லா குறைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த எல்லாடையே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காத, அதே சமயம் ஹார்டாகவும் இல்லாமல் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற எல்லாடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாடையே நம்ம ஒரு டைம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மாதத்துக்கான ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. 1 மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இந்த எல்லாடை எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமலும் வந்திருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாடையே நான் கையில் வந்து நல்லா தொட்டு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கையில் கொஞ்சம் கூட எண்ணெயே ஒட்டலை. எல்லாடையே நான் உடைச்சும் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஈஸியாக உடைய வருது அப்படின்னு. கண்டிப்பாக இந்த எல்லாடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாடையும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த 4 விதமான ஸ்நாக் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூவான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.